நடிகை சி.கே. சரஸ்வதி வந்து பாத்தீங்கன்னா 1950ல இருந்து 1990 காலகட்டம் வரை வந்து பாத்தீங்கன்னா 40 வருஷம் வந்து சினிமாவில் வந்து பயணித்த நடிகை. தமிழ் சினிமால வந்து இவங்களை விட ஒரு பெரிய வெள்ளி இதுவரை வந்து காமிக்கலன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு வெள்ளியில வந்து ஒரு நல்ல நேம் வாங்கினவங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்களால் வந்து அதிக பெண்களால் வந்து திட்டப்பட்ட பெண்ணும் கூட. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தூள்ல வந்து சொர்ணக்கா, ரஜினி சாரோட ரம்யா கிருஷ்ணன். ஸோ ரம்யா கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு வந்து ஒரு பெருசா வந்து திட்டமா இருக்காது, ஒரு மாஸ் அந்த அந்த லெவல்ல போகும். தூள் சொர்ணக்காவும் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவுக்கு பேக்ரவுண்டு, ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும் தவிர அது வந்து பெருசா வந்து ஒரு வில்லியா பார்க்கப்படல. இன்னைக்கு வந்து டிவி சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா திட்டுறாங்க, ஸோ அதோட கேட்டகரி வேற. ஆனா வந்து எதுவுமே இல்லாத தன்னுடைய நடிப்பால ஒரு என்ன சொல்றது, ஒரு மிரட்டுற பார்வை, அவங்களுடைய முரட்டு வெளியே பார்வை, வில்லத்தனமான சிரிப்பு, அவங்களுடைய ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பு, கோபம் இதெல்லாம் வந்து அதிகம் இருக்கும். மற்ற ஆர்டிஸ்டுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லியா நடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது இவங்களுக்கு வந்து ரொம்ப பொருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இவங்களுடைய வசனம், இந்த வெடுக்கு வெடுக்குன்னு வந்து ஒரு ஏற்ற இறக்கத்தோட ஒரு வசனம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பெரிய அளவு வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கு. மாமியார் மருமக பிரச்சனையா உடனே அவங்கள கூப்பிடு, குடும்பத்துல வந்து கலவரத்தை உண்டாக்கணும், ஒரு குடும்பத்தை ரெண்டா பிரிக்கணும்னா அவங்கதான் வந்து வெள்ளிக்கடன் சிறந்த நடிகை. அதாவது அந்த காலத்துல இருந்து 1985 வரை வந்து அவங்களுடைய பரிணாமம் வந்து இருந்துச்சு. அதுக்கடுத்து மெல்ல மெல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிய ஒரு மனிதனால், அதாவது கணவனால் எப்படி அவங்க மோசம் போனாங்க, அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. நம்மளுக்கு வந்து இவங்களுடைய வாழ்க்கை சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு உங்களுடைய கணவனாகவும் இருக்கலாம், உங்களுடைய மனைவியா கூட இருக்கலாம், உங்களுடைய குழந்தையா இருக்கலாம், உங்களுக்குன்னு வந்து மணி வந்து கடைசி காலத்துல சேர்த்து வச்சுக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா வாழ்க்கை வந்து எவ்வளவு வந்து ஒரு கடுமையான ஒரு துயருக்கு போகும் அப்படின்னு நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பெண் தான் வந்து சி.கே. சரஸ்வதி. அவங்களுடைய வாழ்க்கை வந்து அப்படித்தான் இருந்துச்சு. எப்படி ஏமாற்றப்பட்டாங்க, 1928ல வந்து கோயம்புத்தூர்ல இருக்க கோட்டையூர் ஊரு தான் வந்து அவங்களுடைய சொந்த ஊரு. கோயம்புத்தூர் கோட்டையூர், அதை வச்சுதான் அவங்களுடைய பேர் வந்து என்னன்னா சி.கே. சரஸ்வதின்னு இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கையிலே வந்து ஒரு கலையார்வம், சின்ன பிள்ளையிலேயே வந்து நாட்டிய பயிற்சி இதெல்லாம் வந்து நிறைய வந்து அட்டன் பண்ணி ஒரு பேசிக்கா வந்து ஒரு நாடக கலைஞருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க வந்து முறைப்படி வந்து கத்துக்கிட்டாங்க. நாடக குழுலையும் அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு நாடக குழுலையும் வந்து தன்னை வந்து இணைச்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து 1942ல ஜூபிட்டர் பிக்சர்ல வந்து என்னன்னா அப்போ வந்து ஒப்பந்த கலைஞர்கள் தான். ஸோ ஜூபிட்டர் பிக்சர்ல வந்து 1942ல இணைஞ்சிடறாங்க. ஸோ அதுல வந்து தன்னுடைய நடிப்பு ஆர்வத்தை வந்து மேலும் மேலும் மேம்படுத்திக்கிறாங்க. 1945ல வந்து அவங்களுடைய என்மகன் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 படம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் எல்லாமே ஓரளவு மீடியமா தான் இருக்கும். 1950ல வந்து பாத்தீங்கன்னா மருதநாட்டு இளவரசியில வந்து என்னன்னா அவங்க ஒரு சின்ன பெண். அப்பயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தாயார் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வித்யாதிபதி, கஞ்சன், திகம்பர சாமியார், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசா வந்து பேசப்பட்டிருக்காது. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையா உங்களுக்கு வந்து என்னன்னா நீங்க ஒரு ஜூபிட்டர் பாக்ஸ் பிக்சர் மாதிரி ஒரு பெரிய படம் ஒரு கம்பெனில போய் நீங்க உட்கார்றப்ப உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா படம் வரும். அன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த நாடக கலைஞர் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ளதான் ஒரு சர்க்கிளே சுத்திட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மாதிரி வந்து நினைச்ச நேரத்துல வந்து ஃபாரின்ல இருந்து வர நடிகைகள், அப்புறம் வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து, அங்க வந்து அதர் ஸ்டேட் இருந்துச்சுன்னாலும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டதுதான். நம்ம சென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் படம், மலையாள படம், தெலுங்கு படம், ஹிந்தி படம், ஸோ இப்படி நடந்துகிட்டு இருந்த காலம். இவங்க வந்து என்னன்னா ஜூபிட்டர் பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரையும் சென்னையிலயும் 2 இடத்துலயும் இருக்கு.
ஸோ அப்படின்றப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு சில குறிப்பிட்ட நடிகர்கள் மட்டும்தான் வேலை செஞ்சாங்க. ஸோ அப்ப தொடர்ச்சியா வந்து இவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்தின நடிகையும் கூட. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகை. இவங்க வந்து நடிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா டேக்கே இருக்காது. எதுக்கு வந்து ஆப்போசிட் நடிகை தான் டேக் வாங்க தவிர இவங்ககிட்ட வந்து அந்த பாட்சா பழிக்காது. ஏன்னா கரெக்டா அக்யூரேட் இருப்பாங்க. ரெண்டாவது வந்து நாலேஜ் பவர் இருக்கும். இவங்களுடைய பேச்சு மொழி பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் வந்து மத்த ஆளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வில்லி கேரக்டர் வந்து இவங்களுடைய முகபாவம், ஃபேஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய அளவு ஒரு சக்சஸ்ஃபுல் ஆச்சு. 1958 வந்து பூலோக ரம்பாய் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வில்லி கேரக்டர். அந்த கேரக்டரோட கதாபாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சும்மா வந்து ஈஸியா வந்து கிடைச்சிடாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு திறமை இருந்துச்சு. மாலையிட்ட மங்கை, பதிபக்தி, பாகப்பிரிவினை. ஸோ அப்படி வந்து என்னன்னா அவங்க அடுத்தடுத்து வந்து படங்கள்ல புக் ஆகி ஃபேமஸ் ஆகுறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 85 மேற்பட்ட வந்து படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ஆனா ஒரிஜினலா வந்து அவங்க வந்து கூடயே நடிச்சிருக்காங்க. பல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஃபர் பண்ணி பாக்குறப்ப பல விஷயங்கள் வந்து சரியான வந்து இதுல இல்ல. நீங்க விக்கிபீடியாவோ வேற எதுலயும் பாக்குறப்ப வந்து அதுக்கான இதுல அவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க. பல படங்கள் வந்து வெளியும் வரல. இவங்க வந்து 1959 வந்து கன்னட டைரக்டர் வந்து திம்பையா கவுடாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. லவ் மேரேஜ் தான். இதுதான் இவங்களுடைய வாழ்க்கையில வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலா இருந்துச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவருக்கு வந்து பட வாய்ப்பு ஒரு ஸ்டேஜ்ல இல்ல. இவங்க வந்து நடிச்சு கொடுக்குற காசு எல்லாம் அவங்ககிட்ட போகுது. இவங்க வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. ரொம்ப பிஸி ஆர்டிஸ்ட் ஆகி என்னன்னா வீட்டுக்கே வராம இருக்காங்க. இது வந்து அவருக்கு ஒரு சாதகமாகுது. குடி, பெண் பழக்கம், பிளஸ் வந்து வீட்டு வேலைக்காரியோட அவருக்கு வந்து தொடர்பு ஏற்படுது. இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இவங்க கொடுக்குற காசு பத்தி அவங்க வந்து இதுவரை வந்து நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன் எதுவுமே கேட்கல. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க சம்பாதிக்கிறீங்க, அதாவது உங்களுக்குன்னு கடைசி காலத்துல ஒரு மணி இருக்கணும் அப்படின்ற இது வந்து என்னன்னா இவங்களுடைய வாழ்க்கை மூலமா வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அதாவது மகன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், அல்லது கணவனா கூட இருக்கலாம். அதாவது நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு கடைசி காலத்துல வந்து இருக்கிறது தான் மெயின். அதாவது மனிதர்கள் வந்து மாறுறாங்க அப்படின்றது எப்படி ஒரு லவ் மேரேஜ் பண்ண கணவர் எப்படி வேற ஒரு பெண்ணோட வந்து தொடர்பு ஏற்படுது அப்படின்றது இங்க ஒரு பெரிய பிரச்சனையாகுது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்களுக்கான வாய்ப்பு வந்து குறையுது. ஸோ அப்படி வந்து குறைஞ்சப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட கேட்குறாங்க. ஸோ பணம் இல்லை அப்படின்னு. பணம் இல்லைன்னா இப்ப நான் சேர்த்து வச்ச காசு எல்லாம் உங்ககிட்ட கொடுத்தது அது என்ன அப்படின்றப்ப வந்து என்னன்னா எந்த விதமான இது எதுவுமே இல்லை அப்படின்றப்ப வந்து என்னன்னா ஒரு டைம்ல வந்து எப்பயும் பேசுறப்ப வந்து வீடு மேட்டர் வந்து பேசிட்டாங்க. வீடு சொந்தமா கட்டிட்டு. ஸோ அதை பத்தி கேட்டு விசாரிக்கிற பார்த்தா அந்த வீடு கூட வந்து வீட்டு வேலைக்காரம்மா பேர்ல இருக்கு. அதாவது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையானது. இத்தனை படம் நடிச்சிருக்காங்க, இவ்வளவு பெரிய புகழ் பெற்றிருக்காங்க, எல்லா காசுமே இல்லைன்னா வாழ்க்கையில் நீங்க போய் எப்படி போய் ஒரு ஸ்டேஜ்ல இவங்க வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா அது கொஞ்சம் வெளியில தெரிய ஆரம்பிக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வி.கே. ராமசாமி சார், அதாவது சக நடிகர் வந்து அவர் வந்து ஒரு மனிதான அடிப்படையில வீட்டுல தங்குறதுக்கு சில உதவிகளை செய்யறாரு. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 4-5 வருஷம் வந்து ஹெல்ப் ஆகுது. எம்ஜிஆர் அவங்க முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவங்களுடைய துணைவி அவர்கள் அம்மாள் வந்து அரசு வீடு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுலயும் வந்து சில முட்டுக்கட்டைகள், பிரச்சனைகள் ஏற்படுது. அதாவது இவங்களுக்கு அந்த பிராப்தம் வந்து அமையல. கடைசி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்டோரத்துல தண்ணி பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து அங்க இருக்க மக்கள் பாக்குறாங்க. என்னடா இது, இவங்களுக்கு இவ்வளவு பெரிய நடிகளுக்கு இது வந்து இவ்வளவு பெரிய சோதனையா. அதாவது ஒரு கலையுலகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பணத்தை கொடுக்குது, புகழை கொடுக்குது, அதை எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல கோட்டை விடுறாங்க. ஸோ மக்களுக்கு வந்து என்னன்னா நம்ப முடியாத இது இருக்கு அவங்களுடைய. ஸோ சில ஆர்டிஸ்ட் வந்து உதவி செய்யறாங்க. உதவி செஞ்சாலும் வந்து என்னன்னா லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய நடிகையா இருந்தாங்க. பெரிய படத்துல ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கேரக்டர், ஒரு ஒரு சரியான அங்கீகாரம் இல்லாம வந்து இவங்களுடைய வாழ்க்கை வந்து துயர முடியுது. கராத்தே மணியை பத்தி நம்ம சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கராத்தே மணின்னு அவருடைய போட்டோ எனக்கு காமிச்சதுன்னா நான் சொல்றது வந்து ரஜினி அவரும் சேர்ந்து நடிச்ச படம்.
ஒரே இரவுல வந்து ஒருத்தர் நல்லவராரு, ஒருத்தர் வந்து திருப்பி திருடரா மாறுவாரு. அவர் வந்து கராத்தேல புகழ் பெற்றவர். ஸோ அப்படிதான் எனக்கு ஞாபகம் வரும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவன் செகல், ஹாலிவுட் நடிகர் ஸ்டீவன் செகலும் எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா வந்து சினிமால வந்து இந்தியாவோட கராத்தேவோட தந்தைன்னா வந்து நம்மளுடைய கராத்தே மணி சார் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல உள்ள அந்த கராத்தே கலையை கற்று இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து கொண்டு வந்தவர். கராத்தேல வந்து பெரும் வந்து நேம் ஆனவரும் கூட. இவர் வந்து அங்க போய் படிச்சுட்டு இங்க இருக்க சிலம்பாட்டத்தை அங்க கற்றுக் கொடுத்தவர். இது ஒரு கேட்டகரி. ஸ்டீவன் செகல் பொறுத்தவரை வந்து ஆக்கிடோ, கராத்தே, அதை கெண்டோன்னுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிட்டோன்னுவாங்க. பிரான்ஸ்ல இருக்க ஜியூன்ற அது ஒரு கராத்தே கலை. இது எல்லாத்தையும் வந்து கட்டிட்டவர். இவரும் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு இடத்துல போய் கராத்தே வந்து கத்துக் கொடுக்குறாரு. ஸோ அங்க இருக்க ஓனரோட பொண்ணை வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது வந்து நான் ஸ்டீவன் செகல் இடையில சொல்றேன். ஸோ அப்புறம் வந்து எப்படி அவர் வந்து ஹாலிவுட்ல வந்து நடிக்கணும்னு சொல்லி அங்க வந்து ஹாலிவுட் நடிகர்களுக்கு வந்து கராத்தே அந்த கலையை வந்து கத்துக் கொடுக்க போறாரு. ஸோ அப்படி கத்துக் கொடுக்குற போறப்ப இவருக்கு வந்து என்னன்னா சின்ன சின்ன வாய்ப்புகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்புகள் டக்கு டக்குன்னு இமிடியேட்டா அமைஞ்சிச்சு. இவருக்கு வந்து பேக் போனா வந்து ப்ரொடியூசர் இருந்தாங்க. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஜெமினி கணேசன் சாரி நம்ம ஜெய்சங்கர் சாருக்கு வந்து எப்படி ஜேம்ஸ் பாண்ட் பண்றதுக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து கரெக்டா வந்து அமைஞ்சாங்களோ, அதுக்கடுத்து அவருடைய அதுதான் அந்த பிராண்ட் இமேஜ். இது வந்து ஸ்டீவன் செகலுக்கு அமைச்சு. கராத்தே மணி சாருக்கு அந்த மாதிரி அமையாம அவருக்கு வந்து அவரை தேடி வந்து சினிமா வாய்ப்பு வந்துச்சு. நீங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய கராத்தே இதெல்லாம் வித்தியாசம் வருது, எல்லாம் ஹாலிவுட் படத்துல இருந்து பார்த்தவங்க இவர் என்ன அப்படி பண்றாருன்னா அது தேடி வந்து சினிமா வந்து அவரை தேடி தான் வந்துச்சு. நம்ம கராத்தே மணி சார் வந்து சினிமா தேடி வந்துச்சு. அதை அவர் வந்து கரெக்டா யூஸ் பண்ணாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் லாஸ்ட் அவர் சொல்ற இது என்னன்னா வந்து நான் போய் வந்து நான் இத்தனை பேத்துக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கராத்தே சொல்லி கொடுக்குறேன், நான் போய் வந்து ஒரு நடிகர்கிட்ட போய் அடி வாங்குறத வந்து மக்கள் ஏத்துக்கறல அப்படின்னாரு. அது ஒரு சரியான காரணமானா நம்ம அதை பத்தி ஒன்றும் சொல்ல வரல. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர் வந்து சினிமால வந்து ஒரு வித்தியாசமான நடிகர், ஒரு நல்ல வந்து பேரும் வாங்கினார். கராத்தேல வந்து பாத்தீங்கன்னா ரெட் சீன்ற ஒரு உயர் பட்டத்தை வந்து பெற்றவர். அதன் மூலமா வந்து மாணவர்களுக்கு வந்து இங்க கராத்தே பயிற்சியும் வந்து கற்றுக் கொடுத்தவர். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி சொன்னா ஒரு அடர்ந்த மீசை இருக்கும், ஒரு சாந்தம் கோபம் கொண்ட ஒரு முகபாவம் உள்ளவர் தான் வந்து நடிகர் கராத்தே மணி சார். இவர் வந்து பாத்தீங்கன்னா உடற்பயிற்சியில வந்து ஆர்வம் இவருக்கு இருந்துச்சு. வந்து பள்ளி படிப்பை வந்து முடிக்கிறாரு. பெற்றோருடைய வந்து ஒரு திணிப்பால வந்து சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில வந்து டாக்டருக்கு படிக்கிறாரு. இவருக்கு வந்து அப்ப ஜப்பான்ல இருந்து வந்த ஒரு குழு, அதாவது பின்னாடி அவங்க வந்து நண்பர்களாங்க, அவங்க மூலமா வந்து இவர் வந்து கராத்தே வந்து கத்துக்கிறாரு. ஸோ இந்த கராத்தே ஈடுபாடு வந்து அவருக்கான அந்த படிப்பறிவை வந்து குறைச்சிருது. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய அந்த கனவு வந்து ஒரு ஆசையை வந்து நிறைவேறாம போகுதுன்னு தான் சொல்ல முடியும். இவர் முழுசா வந்து கராத்தேல ஈடுபாடு கொண்டு தன்னை இணைச்சிட்டாரு. ஃபுல்லாவே வந்து கராத்தே தான். வந்து பாத்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற கராத்தே மாஸ்டர் எல்லாம் வந்து அங்க வந்து கராத்தே இது பண்ணி கராத்தேல வந்து பிளாக் பெல்ட் வாங்குறாங்க. கராத்தே பிளாக் பெல்ட் வாங்கினா முதல் தமிழரும் கூட. இவர் வந்து என்னன்னா ரெட்ஸின்ற பட்டம் வாங்குறாங்க. ரெட்ஸின்ற பட்டம் மூலமா வந்து ஒரு மாஸ்டர்ன்ற ஒரு அந்தஸ்து இவருக்கு கிடைக்குது. அது மூலமா வந்து ஜப்பான்ல வந்து இவர் வந்து கராத்தே வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்து உயர்றாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சிலம்பாட்டத்தையும் வந்து அங்க வந்து சொல்லி கொடுக்குறாரு. இவர் வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து இங்கேயே வந்து ஒரு கராத்தே பள்ளியை உருவாக்குறாரு. இவருடைய தம்பி வந்து வசந்த்குமார் சாரும் வந்து ஒரு கராத்தே மணியரா தான் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். ஒரு உடற்பயிற்சியில வந்து ஒரு கட்டுக்கோப்பாவா இருந்தது. இப்படிப்பட்ட வந்து கராத்தே மணி சாரை வந்து சினிமா வந்து அவரை தேடி வந்து வந்துச்சு. அது அவரை யூஸ் பண்ணிக்கிட்டார். ஏன்னா வந்து நம்ம எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் சரி, மக்களுக்கு வந்து கராத்தே மூலமா ஈஸியா வந்து எல்லாத்துக்கும் தெரியும், நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து வந்தாரு. அது வந்து ஒரு நல்ல முடிவும் கூட. கராத்தே மணி சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைவான படங்கள் தான் நடிச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் கூட வந்து பாத்தீங்கன்னா
அன்புக்கு நான் அடிமை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாத நெஞ்சங்கள், விடியும் வரை காத்துரு, ரங்கா. ரங்கா திரைப்படம் பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதோட விஷயமே மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியும். சீரும் சிங்கங்கள், அதுல வந்து என்னன்னா ஒரு ஆக்ஷன் பாத்திரம், நகைச்சுவை பாத்திரம் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. வளர்த்த கடா, தங்க கோப்பையில வந்து அவர் தான் ஹீரோ. நீதிக்கு ஒரு பெண், அவர் ஹீரோ. அதாவது அவர் வந்து ஒரு வித்தியாசமான டைப்ல வந்து அந்த மாதிரி படத்துல வந்து நீங்க பார்க்கலாம். நேரம் வந்தாச்சு. நேரம் வந்தாச்சு படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்னொரு நடிகர், அதாவது கார்த்தியும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து திடீர்னு அவர் வந்து சினிமா விட்டு விலகிறாரு. சினிமா விட்டு விலகணும்னா அவர் சொல்ற காரணம் வந்து என்னன்னா, சில இடத்துல வந்து ஏற்புடையதா இல்லைன்னு தான் சொன்னாங்க. அப்போ வந்து பத்திரிகையிலையும் கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு, நடிக்க வந்திருக்கலாம். ஸோ அவர் நடிக்க வந்து ட்ரை பண்ணி பல கம்பெனிகள் முயற்சி பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவரே வந்து ஒதுங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இல்லை, எனக்கு வந்து கராத்தேல வந்து மாணவர்கிட்ட வந்து கற்றுக் கொடுத்து தான் பழக்கம், இங்க வந்து நான் போய் ஹீரோட்ட போய் அடி வாங்குறது வந்து ஒரு சரியா இல்லை. ஸோ அவர் வந்து கராத்தேக்காக அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சாரு. ஆனா இவருக்கு வந்து என்னன்னா, ஜப்பான்ல வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவர் வந்து கராத்தே பயிட்டு அங்க ஒரு காதல் ஏற்படுது. அது மூலமா அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதா சொல்றாங்க. வந்து பாத்தீங்கன்னா லட்சுமின்ற அவருக்கு ஒரு காதல் மனைவி இருந்தாங்க. ஸோ அவங்க மூலமா வந்து ஒரு மகன் வந்து பிறக்கிறாரு. அவர் இப்ப வந்து சினிமா துறையில அவர் வந்து கராத்தேலையும் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்று பல மாணவர்களுக்கு சொல்லியும் கொடுக்கிறாரு. இப்ப வந்து சினிமா துறையில முயற்சிக்கிறதா சொல்றாங்க. உழைப்பாளர் தினமான மே 1 வந்து கல்லீரல் நோயால அவர் வந்து இறக்குறாரு. அவர் வந்து சினிமால வந்து ஒரு சின்ன ஒரு மைல்கல்ல தான் அடைஞ்சாலும் ஒரு கராத்தே உலகத்திலையும் சரி, அவருக்குன்னு அந்த உலக ரசிகர்களோட மனசுல வந்து நிக்கிறாரு. அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஐஸ் ஃப்ரூட் ஐயர் கோபிநாத் ராவ், அதாவது நம்ம கோபிநாத் ராவ் அவருடைய போட்டோவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து ஐஸ் ஃப்ரூட் ஐயர். அப்புறம் வந்து மைக்கேல் மதன காமராஜன்ல வந்து கேரக்டர் ஞாபகம் வரும். சில படங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25 படங்கள் கிட்ட பண்ணியிருக்காரு. 6000க்கு மேற்பட்ட நாடகத்தில் நடிச்சிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா மயிலாப்பூரை சேர்ந்தவர். கிரேசி மோகன் வீட்டுக்கு வந்து பக்கத்துல இருந்தவர். கிரேசி மோகன் அவருடைய தம்பி. ஸோ அவங்கள்ட்ட அதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம். அது மூலமா வந்து அவர் வந்து கிரேசி மோகன் குழுல வந்து ஒரு நாடக குழுல பங்கேற்கிறாரு. கிரேசி மோகன் எழுதின படங்கள்ல வந்து என்னன்னா இவருக்கு ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு அவருக்கு ஒரு சின்ன சின்ன கேரக்டர்னாலும் ஒரு அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போறது. ஸோ கே பாக்யராஜுடைய படத்துல வந்து ஐஸ் ஃப்ரூட் ஐயர்ன்றது அவருக்கு வந்து ஒரு பிராண்ட் இமேஜ் வந்து உருவாச்சு. இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து உருவத்தால வந்து குறைஞ்ச உயரம், அதாவது ஒரு குட்டையா தான் இருப்பாரு. ஆனா உள்ளத்தால் வந்து நன்கு உயர்ந்தமானவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா சற்று வட்ட வடிவமான ஒரு முகம், ஒரு சாந்தமான கண்கள். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து என்னன்னா தாய்மொழி கன்னடம், ஆனா தமிழ் நல்லா பேசுவாரு. ரெண்டாவது வந்து வங்கி பணியில வேலை செஞ்சவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து வங்கி பணி, ஈவினிங் பாத்தீங்கன்னா கிரேசி மோகன் குரூப்ல வந்து நாடக பணி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு தான் அமையும். அதாவது தன்னுடைய துறையில வந்து இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறவங்க காலையில வேலைன்னா வேலை, ஸோ ஈவினிங் இதெல்லாம் வந்து அதுதான் சில பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி வாழ்க்கை வந்து கொடுத்துரும். அது உண்மையிலேயே ஒரு பாக்கியம்தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா ராஜா அண்ணாமலை புறத்துல வந்து உள்ள ராஜா அண்ணாமலை உயர்நிலை பள்ளியில வந்து தன்னுடைய பள்ளி படிப்பை வந்து தொடர்றாரு. ஸோ அப்போ என்னன்னா உடல் வளர்ச்சியும் இவருக்கு கொஞ்சம் குறைபாடு காரணமா வந்து அவருக்கு வந்து வருத்தம் தான். ஸ்கூல்ல வந்து என்னன்னா எல்லாரும் கொஞ்சம் பேசுறது வந்து அவருக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனா அந்த வருத்தத்தை மீறி அவர் வந்து நல்லா படிச்சாரு. பின்னாடி வந்து வாழ்க்கையில வந்து வளர்ச்சி அடைஞ்சாரு. அதுல வந்து என்னன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு பேங்க்ல வந்து ஒர்க் பண்ற அளவுக்கு வந்து தன்னுடைய திறமையை வந்து உயர்த்திக்கிட்டார். தன்னுடைய திறமையை உயர்த்துக்கு முன்னாடி அவருக்குன்னு வந்து ஒரு நண்பர்கள் குழுவை உருவாக்கிட்டாரு. அதாவது ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரேசி மோகன் அவருடைய தம்பி பாலாஜி மோகனோட ஒரு நல்ல வந்து ஒரு அந்யோன்யம், ஏன்னா அவர் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கனால ஒரு அந்யோன்யம் அவருக்கு கிடைக்குது. அவருக்கு வந்து ஒரு சினிமா ஆர்வம் இருந்துச்சு. அந்த சினிமா ஆர்வம் வந்து அவருக்கு வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆனே ஒரு அங்கீகாரத்தை அவருக்கு கொடுத்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். பின்னாடி காலங்கள்ல அவர் வந்து என்னன்னா ஒரு கிரிக்கெட் குழு வச்சிருந்தாரு. அது மூலமா அவருக்கு வந்து நண்பர்கள் அமைஞ்சாங்க. 1979 வந்து கிரேசி சார் வந்து பாத்தீங்கன்னா கிரேசி சீரியஸ் நாடக குழுவை வந்து உருவாக்குறாரு. அப்போ வந்து அங்கதான் வந்து கோபிநாத் வந்து
அவர் தன்னுடைய குழு வந்து கிரேசி சார்ல வந்து கோபிநாத் குழுவுல வந்து இணைகிறாரு. ஸோ அங்கு தன்னுடைய நடிப்பு ஆர்வத்தை வந்து மெருகேற்றிக்கிறாரு. இயக்குனர் மௌலியோட தம்பி வந்து எஸ்பி காந்தன் கிரேசி மோகன் குழுல வந்து டைரக்டரா இருந்தாரு. ஸோ கிரேசி மோகனுடைய நடிப்பு வசனத்துலயும் சரி, அப்போ வந்து எப்பயுமே கிரேசி மோகன் பாலாஜி மோகன் எப்பயுமே அவங்க 2 பேரும் தான் அவங்க ஒரே வீட்டுல தான் இருந்தாங்க. அது உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமான கதை. மௌலியோட தம்பி வந்து எஸ்பி காந்தன் தான் டைரக்ஷன் பண்ணுவார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய நாடகங்கள்ல வந்து இவர் வந்து நடிச்சிருக்காரு. இவருக்கு வந்து உடல்நல குறைபாடு ஒரு ஒரு கொஞ்சம் குட்டையா இருந்தாலும் அதுக்கேத்தாப்புல வந்து கிரேசி மோகன் சார் வந்து எப்ப வாய்ப்பை வந்து அவருக்கு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட வந்து 6000க்கு மேற்பட்ட நாடகங்கள்ல நடிச்சிருக்காரு. அப்ப நீங்க பாத்துக்கோங்க, 6000க்கு மேற்பட்ட நாடகங்கள் நடிக்கிறாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து எத்தனை தூரம் வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங், அதாவது நீங்க ஒரு கவர்மெண்ட் ஒரு பேங்க் பணியில இருக்கீங்க, டெய்லி வந்து நடிக்கிறீங்க. நாடகம்னா இப்ப எடுத்தோடனே வந்து ஈஸியா வந்து மேடை ஏற்ற முடியாது. ரிகர்சல் வந்து என்ன சொல்றதுன்னா அந்த கரெக்டா வந்து மெமரி பவர் இருக்கணும், கரெக்டா டயலாக் டெலிவரி தெரியணும், முகபாவங்கள் இருக்கணும். ஸோ நாடக குழுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த இவங்க வந்த காலகட்டத்துல தான் வந்து இந்த மைக்கு சில விஷயங்கள்லாம் வருது, கத்தி கத்தி பேசுவாங்க. நீங்க கிரேசி மோகன் சார் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய கேரக்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து குரல் வந்து கொஞ்சம் கத்தி கத்தி இருக்கும். அப்புறமேல் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து நாடகத்தின் அடுத்தடுத்த பரிமாணங்கள். ஒரு நாடகத்துல பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு கேட்கணும்னு விஷயத்துக்காக பண்ணுவாங்க. ஸோ அப்புறமேல் வந்து மைக்கு அந்த அடுத்தடுத்த ஸ்டேஜ் வர்றப்ப எல்லாமே வந்து மைக்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான விஷயங்களும் காலர் மைக் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வர்றப்ப மாறிச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நாடகத்துல நடிச்சு வந்து நல்ல பேர் வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா அலாவுதீனும் 100 வாட்ஸ் பல்பும். நம்ம கிரேசி மோகன் சாருடைய நாடகத்தோட டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா படத்து தொடர்பா இருக்கும், ஒரு கிண்டல் அடிச்சிருக்கும், சேது மாது ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருக்கும். அப்புறம் வந்து அவருடைய பெண் கதாபாத்திரங்கள், அதாவது அவர் சின்ன பிள்ளையில படிச்சப்ப அவருடைய டீச்சருடைய பேரை தான் வச்சிருப்பாங்க. ஸோ பெண் கதாபாத்திரங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மெயின் கேரக்டர்ல இருக்க ஒரு 2-3 கதாபாத்திரங்கள் தான் திரும்பி திரும்பி வரும். பாத்தீங்கன்னா மாது மிரண்டால், ஜுராசிக் பேபி, ஒரு ஒரு சொந்த வீடு வாடகை வீடு ஆகிறது, ஸோ அலாவுதீன் 100 வாட்ஸ் பல்பும். ஸோ இப்படிப்பட்ட அவருடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா ஒரு கிண்டல் அடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அவருடைய படங்கள் பாத்தீங்கன்னா கிரேசி மோகன் சாருடைய படங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே ஹிட் தான். ஸோ வந்து ஒரு தோல்வின்ற மாதிரி சொல்ல முடியாது. வசனங்களும் பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். ஒரு நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய வசனங்களா இருக்கும். ஒரு சுருக்குன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். 1983 வந்து இயக்குனர் கே பாக்யராஜோட பொய்க்கால் குதிரையில் நடிக்கிறாரு. அந்த படத்துல அவருக்கு வந்து ஓரளவு சின்ன கேரக்டரா இருந்தாலும் அந்த படத்துல வந்து சரி நானும் படம் நடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து வெளியில சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து உருவாகுது. அப்புறமேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படம், அதாவது கிரேசி மோகன் டைலாக்ல சங்கீத சீனிவாசர் இயக்கத்துல வந்து மைக்கேல் மதன காமராஜன் கமல் வந்து 4 வேடத்துல நடிச்ச படம். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல நடிச்ச எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய அளவு நேம் கொடுத்த படம். இவருக்கும் வந்து ஒரு பெரிய அளவு நேம் வந்து கொடுத்த படம் தான். நீங்க அந்த படத்துல நீங்க படம் பாத்தீங்கன்னா பாருங்க, அவருடைய கேரக்டர் வந்து கரெக்டா அந்த திருமணத்துலயும் சரி விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த கையை தூக்கிட்டு அசைக்கிறது, அரிக்கிறது. ஸோ 1991 கே பாக்யராஜோட பவுனு தான். இந்த பவுனு தான்ல படத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஸ் ஃப்ரூட் ஐயர். ஸோ இதுதான் அவருடைய ஒரு பிராண்டு படமா, அவருடைய நடிப்புக்கு ஒரு பிராண்ட் படம். நீங்க அவருடைய போட்டோ காமிச்சு இவர் ஐஸ் ஃப்ரூட் ஐயர் ஆச்சு அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் சொல்ற அளவுக்கு வந்து ஒரு மன நிறைவான படம். அது வந்து என்னன்னா நீங்க வந்து தமிழ் சினிமாலேயே பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்திட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொள்ற மாதிரி 300 படம் 400 படம் நடிச்சிருப்பாங்க. பெருசா வந்து சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இது தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா ஒரு 40 பேருக்கு அந்த மாதிரி ஒரு பிராண்ட் நேம், ஒரு டைலாக், இப்ப என்னத்த கண்ணையான்னு ஒரு டைலாக் இருக்கும், ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா இவர். ஸோ அந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து அமைஞ்சது இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1994 வீரா படத்துல வந்து அந்த நண்பர்கள் கூட்டத்துல நடிச்சிருப்பாரு. ஸோ பாத்தீங்கன்னா நகைச்சுவை வேடங்களையும் நடிச்சிருக்காரு, ஒரு துணை கதாபாத்திரத்துடைய வேடங்கள் நடிச்சிருக்காரு. ஸோ இப்படிப்பட்டதுல வந்து அவருக்கு வந்து உடல்நல குறைவு ஏற்படுது. உடல்நல குறைவு ஏற்பட்டு அவருக்கு வந்து கண்ணில் வந்து பார்வை குறைபாடு ஏற்படுது. ஒரு 10 வருஷம் வந்து ஒரு 10-12 வருஷங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டிலேயே ஒரு முடங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை. நடிப்புல வந்து பெருசா வந்து போக முடியாத சூழ்நிலை. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவருடைய பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சு
சரின்னு சொல்லி வண்டியில கூப்பிட்டு வந்து கிரேசி மோகன் சாரே வந்து நாடகத்துல ஏற்றி அவருக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் வச்சு வீட்டுல போய் விட்டு ஸோ இப்படிலாம் வந்து கிரேசி மோகன் சார் அவருக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அதனுடைய காலகட்டங்கள் வந்து இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகுது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவருக்கு வந்து மேரேஜ் ஆகுது. மேரேஜ் வாழ்க்கை வந்து என்ன ஒரே விஷயம், அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு வந்து சர்க்கரை நோய், பார்வை குறைபாடு இதெல்லாம் சேர்ந்து அவருடைய வந்து ஒரு ஒரு விரக்தி ஸ்டேஜ்ல அவரை கொண்டு போகுது. நடிப்பும் வந்து இல்லை. ஸோ அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவர் வந்து என்னன்னா 2024 ஜூலை 15 வந்து இறக்குறார்.